இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு வரலாறு முக்கியம் அமைச்சரே. 23ஆம் புலிகேசி படத்தில் 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போட மடையர்களுக்கு நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியவா போகுது அப்படின்னு ஒரு செம்ம காமெடி சீன் வரும். ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சாதாரணமாக வடிவேலு தன்னோட பாணியில் சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அதாவது நம்ம வரலாற்றில் இதுதான் நிஜம் நம்ம நம்பிக்கிட்டோம் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல விஷயத்தோட உண்மையை சொல்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் ஞானம் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு பெண்களோட 4 குணங்களா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா இதெல்லாம் உனக்கு யார்ப்பா சொன்னதுன்னு அப்படி நம்ம கிட்ட சொன்னவன்ட்ட கேட்டா அவன் இன்னொருத்தனை சொல்லுவான், அவன் வேற ஒருத்தனை சொல்லுவான். ஆனா அது கடைசியில் போய் தொல்காப்பியத்தில் போய் நிற்கும். அப்போ தொல்காப்பியரே சொல்லிட்டாரா அப்போ சரியாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போக முடியுமா? சரி, பெண்களோட குணத்தை பற்றி வேற யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தேடி பார்த்தா பாரதியாரும் பாரதிதாசனும் கிடைச்சாங்க. பாரதியார் ஒரு இடத்துல அச்சம் தவிரணும், இன்னொரு இடத்துல நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதி வழிவந்த பாரதிதாசனும் அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள்னு ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. தொல்காப்பியர் ஒரு பக்கம், பாரதிதாசன் ஒரு பக்கம், பாரதியார் ஒரு பக்கம்னு வேற வேற கோணங்களை வேற வேறு கருத்துக்களை சொல்லும் போது நமக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல. சரி, அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்துட்டு 4 வகை குணங்களுக்குள்ள போவோம். அச்சம் மடம் ஞானம் இந்த 3ஐயும் அப்புறம் பார்க்கலாம். பயிர்ப்புங்கிற வார்த்தைக்கு பல பேருக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. பயிர்ப்புனா தமிழ் அகராதியில் அருவருப்புன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு அருவருப்புன்னு ஒரு குணம் எதுக்குப்பா வேணும் அப்படின்னு இன்னொரு குழப்பம் வருது இல்லையா? தொல்காப்பியத்தில் சொன்னது தானே இதெல்லாம் அப்படின்னு தொல்காப்பியத்தை போய் பார்த்தா அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்கு. எங்கடா அந்த பயிர்ப்பை காணோன்னு தேடி பார்த்தா பயிர்ப்புங்கிற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்திலே கிடையாது. இதை நடுவில் யார் சொல்லுவா அப்படின்னு இன்னும் தெரியல. இப்போ ஒரு புக்கில் ஒரு பாடலை மேற்கோள் காட்டும் போது அது எந்த சூழல்ல வருது அப்படிங்கிறத சொல்றது முக்கியம் இல்லையா? அது மாதிரி தொல்காப்பியத்தில் களவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 96வது வரியில தான் இந்த பாட்டு வருது. அதாவது மனது ஒத்த காதலர்கள் திருமணத்திற்கு முன்பு யாருக்கும் அறியாமல் ஒரு இடத்துல கூடி மகிழ்வா இருக்கும் போது இந்த பாடல் வருது. தலைவி தலைவனோட இருக்கும்போது யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு வரக்கூடிய நடுக்கம் அச்சம்னும், என்ன ஆனாலும் சரி தலைவனோட ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு வரக்கூடிய அறிவற்றத்தனத்தை மடம்னும், தலைவனோட அனுமதித்த பின்பு தலைவனோட செயலால் வரக்கூடிய வெட்கம் நாணம்னு 3ஆ பிரித்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. பின்னால தமிழ் சமூகத்தில் காதல் சுதந்திரத்தை ஏற்றுக்க முடியாத ஒருவரால் சேர்க்கப்பட்டது தான் இந்த பயிர்ப்பு. அதாவது திருமணத்திற்கு முன்னாடி எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட முடியும், அப்படி தொட்டா அது அருவருப்பால பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் புத்தியில விதைக்கப்பட்டது அந்த பயிர்ப்புங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இந்த 4 பண்புகளும் பெண்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இது முதல் 3 பண்புகள் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவ்வப்போது தோன்றது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இததான் திருக்குறள்ல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சணும், அப்படி அஞ்சாம இருக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இரண்டாவதா மடமை. நம்ம செய்யக்கூடிய செயலோட விளைவுகள் அறியாம செய்யக்கூடிய முட்டாள்தனத்துக்கு பேர் தான் மடமை அப்படின்னு சொல்றாங்க. உருகுலத்து உகுத்தும் அகழ்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமையக்குறினே என்று புறநானூற்றில் போகனை பரணர் பாடுகிறார். வயல்ல பொழிகிறோமா, ஒன்றுத்துக்கு உதவான ஓரிடத்துல பொழிகிறோமா அப்படின்னு மலைக்கு தெரியாது, அதே மாதிரி யாருக்கு கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு போகனுக்கு தெரியாது அப்படின்னு புறநானூற்றில் இந்த பாடல் அமையுது. இதைத்தான் உயர்ந்த செயல்களிலும் கொடைமடம் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவதா நாணம். வள்ளுவர் நாணுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் நாணம் என்பது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது தான், அது பெண்களுக்கு மட்டும் உரியது கிடையாது. என்ன பெண்களுக்கு வேறு காரணங்களாலையும் ஆண்களுக்கு வேற காரணங்களாலையும் நாணம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான குணங்களும் இல்லை, பெண்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய குணங்களும் கிடையாது. இந்த 4 குணங்களும் அவ்வப்போது எல்லாருக்குமே வர வேண்டிய பண்புகள் தான்.